இப்பொழுது படித்துவிட்டு வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இப்போ எத்தனையோ பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ராஜா. அவர்களை நீர் தாமே நினைக்க வேண்டுமா? இந்த வேலையில் சன்னிதானத்தில் வருகிறோம். அப்பா, அவருடைய கண்ணீர்களையும் கவலைகளையும் நீர் துடைக்க வேண்டுமாய் தேவரீர். அந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்திருக்கலாம் ராஜா. தேர்வுகளை எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம். பெற்றோர்கள் கர்த்தாவே அவர்களை பணங்கள் செலவு செய்து படிக்க வைத்திருக்கலாம். அப்பா, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் கர்த்தாவே படித்த படிப்பதற்கான வேலை கிடைக்காமல் மனவேதனையிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ராஜா. வேலைகள் தேடி தேடி அழுத்து போயிருக்கலாம். வேலைகள் தேடி கொண்டிருக்கலாம். தேவரீர் போகிற இடங்கள் எல்லாம் அப்பா அவர்கள் அட்டன் செய்கிறதான இன்டர்வியூகள் எல்லாம் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கலாம் ராஜா. எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா நீர் தாமே நிவர்த்தி செய்ய வேண்டுமாய். அப்பா அவர்களை கண்ணீர்களை காண வேண்டுமாய். அப்பா நீர் தாமே கர்த்தாவே அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய். உங்களுடைய கிருபையினாலே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைக்கும் கர்த்தாவே படிப்பிற்கேற்ற வேலைகள் கிடைக்கும்படியாய் நீர் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தை கர்த்தாவே ஆசீர்வாத நன்மையினால் நிரப்போம். வரும் காலங்களில் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் அப்பா மற்றபடியான தேவைகளை குடும்ப தேவைகளை கர்த்தாவே அவர்கள் பார்த்து கொள்ளும்படியாகவும் தேவரீர் வரும் நாட்களிலே அவர்களை உயர்வாய் வைக்கும்படியாய் அடித்தளமாய் வேலையை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உலகத்திலே வாழ எங்களுக்கு குடும்பத்திலே நடத்த கர்த்தாவே வேலை கண்டிப்பாக தேவை ராஜா. வருமானம் ஈட்டுவதற்காக எங்களுக்கு வேலைகள் தேவை. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே அந்த பிள்ளைகளுக்கு வேலைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் நாமே தாங்கிக் கொள்ளுங்க ராஜா. வேலைக்காக இப்போது ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ராஜா நீர் தாமே இறங்கும் கண்ணீர்களை கவலைகளை துடையும் ராஜா. வர நாட்களில் கர்த்தாவே இவர்களை உயர்வாய் வைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.